கல்கியின் அமர காவியமான பொன்னியின் செல்வன் நாவல் துவங்குவது கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீரநாராயண ஏரி என்றழைக்கப்படும் வீராணம் ஏரியில். அந்த ஏரிக்கரையில் மக்கள் கொண்டாடும் ஆடிப்பெருக்கு விழாவில்தான் கதையின் நாயகனான வல்லவராயன் வந்தியத்தேவன் அறிமுகமாகிறான். சோழர்கள் காலம் தொட்டு பல நூற்றாண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆடிப்பெருக்கு. உலகிற்கே படியளந்த காவிரி நீர்ப்பாசன பகுதிகளில் மட்டுமல்லாமல் விவசாயத்திற்கும் மக்களின் செழிப்பான வாழ்க்கைக்கும் அடிப்படையாக இருக்கும் நீர் ஆதாரங்களுக்கு நன்றி கூறும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருவதுதான் ஆடிப்பெருக்கு. கர்நாடக மாநிலத்தில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நன்றாக பெய்ததால் தற்போது காவிரியில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதோ இந்த ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆடிப்பெருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இப்படி இவ்வளவு நீர் இருந்ததில்லை. காவிரியில் தண்ணீரே இல்லாமல் ஆடிப்பெருக்கு கொண்டாடிய வருடங்களும் உண்டு. தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் அழிக்கப்பட்ட நீர்நிலைகளில் இப்படித்தான் நீரே இல்லாமல் பல ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆடிப்பெருக்கு. ஆம், நீருக்கு நன்றி சொல்லும் இந்த பண்டிகை இன்று ஒரு சடங்கு மட்டுமே. சடங்கை மட்டும் செய்துவிட்டு அவைகளை அழிக்கும் அவசரத்தில் தான் இருக்கிறான் தமிழன். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தமிழர்களான்ற ஒரு கேள்விக்குறி வருது. நம்ம தண்ணியை பார்த்தா ஒண்ணுக்கு போறோம், இல்லாட்டி பில்டிங் கட்டுறோம், இல்லாட்டி மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பஸ் ஸ்டாண்டு, இதெல்லாம் தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல இதுதான் கட்டுறோம். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் திருப்பூர், ஈரோடு, கோவை பகுதிகள் அபார தொழில் புரட்சியின் மூலம் மக்களை மிக வேகமாக வளர்ச்சி அடைய செய்தன. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்க நொய்யல், பவானி ஆறு இதெல்லாம் போய் காவிரியில போய் சேரக்கூடிய ஆறுகள். இந்த ஆற்றை இந்த ஆறுகளை ஒரு அடிப்படையா வச்சு அந்த பகுதியில வளர்ச்சின்ற பெயர்ல சாயப்பட்டறைகள், மற்ற ஆலைகள் அங்க வந்துருக்காங்க. ஆனால் அந்த தொழில் வளர்ச்சியே மக்களின் ஆரோக்கிய வாழ்க்கையை முடக்கி போட்டு வைத்திருக்கிறது. ஜவுளி வணிக உச்சத்தின் எச்சமாக கொட்டி கிடக்கிறது சாயக்கழிவுகள். தெலுங்குபாளையத்தில் ஆரம்பிக்கும் சாயக்கழிவுகள் திருப்பூர் மங்களம் தாண்டி வரும்போதுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சாயக்கழிவு, கெமிக்கல் எல்லாம் கலந்து ஒரு மீன் கூட வாழ தகுதி இல்லாத ஆறா போயிடுச்சு. காவிரியும் பவானியும் மிக பரிதாப நிலையில் உள்ளன. இதுதான் நொய்யல் ஆறு. எங்க வாழ்வாதாரம் பறி போய், விளைநிலங்கள் பறி போய் இன்னைக்கு பூரா கட்டிடங்களாகவும் ரியல் எஸ்டேட் மாபியா கையிலும் போய் இன்னைக்கு மாட்டி கிடக்குது. நொய்யல் ஆற்றை நாசம் செய்து வைத்திருக்கிறார்கள் இங்குள்ள பெருவணிகர்கள். ஏற்கனவே நொய்யல் ஆற்றுடன் இணைக்கப்பட்ட ஓடைகளும் ஏரிகளும் குளங்களும் அழிந்துவிட்டன. இப்போ ஒரு வளர்ச்சின்ற பெயர்ல இருக்கிற பொருளாதாரத்தை கெடுக்காம அந்த பொருளாதாரத்துக்கு நீங்க ஆட் பண்றீங்க, அதுக்கு நீங்க சேர்க்கறீங்க அப்படின்னாக்க அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இருக்கிற பொருளாதாரமும் அந்த பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறவங்களோட வயத்துல அடிச்சு ஒரு புது வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வரும்போது அது வளர்ச்சியான்ற ஒரு கேள்வி அப்பயே எழும்புது. ஆனா அதை கேள்வி கேட்கும் போது அதை கேள்வி கேட்கறவங்க எல்லாம் வளர்ச்சிக்கு எதிரானவங்க அப்படின்னு தள்ளி விட்டதுக்கு காரணமா அந்த விளைவுல தான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. விவசாயமும் அடிபட்டிருக்குது, அந்த தொழிற்சாலைகளும் அடிபட்டிருக்கு. நுரை நுரையாக ரசாயன கலவையாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது தண்ணீர். குடிக்க முடியாது, விவசாயத்திற்கும் பயன்படுத்த முடியாது. சாயப்பட்டறைங்கிறது 1980க்கு முன்னாடி இந்த பகுதியில் கிடையாது. ஆனா 1980ல ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க ஐரோப்பா நாட்டுல, அமெரிக்கா நாட்டுல இந்த மாதிரி இடங்கள்ல அங்க சூழல் பத்தியான ஒரு புரிதலும் ஒரு விழிப்புணர்வும் அதிகமாகி சட்டங்கள் இன்னும் ஸ்ட்ரிக்டா கொண்டு வரப்பட்டு அந்த சட்டங்கள் அமல்படுத்தப்படும் போது அங்கேருந்து தொழிற்சாலைகள் எல்லாம் தப்பி ஓடி இந்தியா போன்ற நாடுகள்ல, பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல அறியாமையை பயன்படுத்தியும் நம்மளோட ஒரு
வளர்ச்சிக்கான ஒரு எதிர்பார்ப்பை பயன்படுத்தி அந்த ஒரு ஆவலை பயன்படுத்தி இங்க வந்து அமைச்சிட்டாங்க. விதிகளை மீறும் தொழில் நிறுவனங்கள் மீது அவ்வப்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் சில நாட்களிலேயே மீண்டும் முளைத்து விடுகின்றன நதிகளை நாசம் செய்யும் அந்த தொழிற்சாலைகள். சாயப்பற்றை ஒழுங்குபடுத்துறதுக்காக 0% கழிவு நீரை உருவாக்குறதுக்காக தமிழக அரசு வந்து 200 கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடனா இந்த சாய ஆலைகளுக்கு கொடுத்து உதவுச்சு. அது சம்பந்தமாக 16க்கும் மேற்பட்ட ஆலைகள் உருவாக்கி 0% கழிவு நீரை இங்க சுத்திகரிப்பு பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் சமீப காலமாக இந்த ஆத்துல வந்து சாய கழிவு வந்து ஓடிட்டே இருக்கு. இது சம்பந்தமாக அவ்வப்போது வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய நடவடிக்கை எடுத்தாலும் ஆனா வந்து அவர்களுக்கு தெரியாமையே சில சட்டவிரோதமாக இரவு நேரத்துல இந்த ஆத்துல வந்து சாய கழிவு கலக்குறாங்க. சாதாரணமா நீங்க மேட்டூர் அணையை பாத்தீங்கன்னாக்க விவசாயிகள் போராடுவாங்க, அணையை திறந்து விடுங்க, தண்ணி வரட்டும் சொல்லிட்டு. ஒரத்துப்பாளையத்துல மட்டும் அணையை திறந்து விட்டா பிச்சு விடுவோம், அதை திறக்காதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மேல் பகுதியில தான் திருப்பூர் சாயப்பட்டறைகள் இருக்கு. சோ அணையில இருக்கிறது தண்ணி கிடையாது, கழிவு. ஆறுகள் மட்டுமல்ல, கொங்கு நாட்டின் மற்ற நீர் ஆதாரங்களும் ஆக்கிரமிப்புகளாலும் பராமரிப்பின்மையாலும் பாழாய் போய் கிடக்கின்றன. இதுல பிரச்சனை வந்து விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல. ஏன்னா விவசாயிகளோட வயத்துல அடிக்கும் போது, அதுவும் நச்சை வச்சு நீங்க வயத்துல அடிக்கும் போது அந்த நச்சு திரும்பி உணவு மூலமா நுகர்வோர்களுக்கும் வருது. பூச்சி மருந்து மட்டும் இல்ல, இந்த சாயப்பட்டறையோட கழிவுகள்ல கன உலோகங்கள், காட்மியம், லெட், ஆர்சனிக், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கலந்துருக்கும். இது வந்து தாவரங்கள் வந்து உள்வாங்கிட்டு அது உணவு மூலமா நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மள பாதிக்கும். அதிர்ச்சி அளிக்கிறது. 1000, 1500 அடிக்கு மேல் சென்றால்தான் பூமிக்கடியிலிருந்து நீர் எடுக்க முடியும். கொங்கு மண்டலத்தின் கோவை, பொள்ளாச்சி போன்ற சில பகுதிகளில் நிலத்தடி நீர் அத்தனை கீழே சென்று விட்டது. நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப வெகுவா குறைஞ்சிருக்கு. முதல்ல ஒரு 200 அடி 300 அடியிலேயே தண்ணி வரும். இப்ப ஒரு 1000 அடி 2000 அடி போட்டாலுமே தண்ணி வருது. அதுலயும் பாத்தீங்கன்னா சாய கழிவு நீர் கலந்து தண்ணி தான் வருது. சென்னைக்கு அருகே உள்ள மாவட்டங்களான காஞ்சிபுரமும் திருவள்ளூரும் இன்று பன்னாட்டு தொழில் கூடங்களாகவும் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளாகவும் மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஒரு காலத்தில் தஞ்சைக்கு நிகராக விளைச்சல் கொடுத்து கொண்டிருந்தன இந்த மாவட்டங்கள். இங்க பரவலார்னு ஒண்ணு இருக்கு. இந்த நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு எழுத்தமா இருக்கு. நம்ம ஒரு பக்கத்துல வந்து காமராஜர் துறைமுகம் இருக்கு. அந்த துறைமுகம் நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னாக்க அந்த நீர் வளத்துல அவன் சாம்பலை கொட்டிக்கிட்டு இருப்பான். சாம்பலை கொட்டி அந்த இடத்துல நிலமாக்குறான். ஒரு நீர்நிலம் இருக்கு, தண்ணி நிக்குது. அதுல போர்டு போட்டிருக்கிறது, திஸ் லேண்ட் பிலாங்ஸ் டு எண்ணூர் போர்ட். அது நீர்நிலைய நிலமா சொல்லி எதிர்காலத்தில் அது நிலமா ஆக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டிலேயே முடியும் ஒரே ஜீவ நதி திருநெல்வேலியில் ஓடும் தாமிரபரணி. ஆனால் தாமிரபரணியின் தண்ணீர் மற்ற மாவட்ட மக்களின் தாகத்தையும் தீர்ப்பதால் திருநெல்வேலி மாவட்ட மக்களே தண்ணீர் பஞ்சத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். 16ஆம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட திருநெல்வேலியின் மிகப்பெரிய குளங்களில் ஒன்றான மானூர் குளம் முற்றிலும் வறண்டு போய் கிடக்கிறது. 1120 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மானூர் குளத்தின் மூலம் 2500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைந்து வந்தன. இன்று குளத்திலும் தண்ணீர் இல்லை, விவசாயமும் நடக்கவில்லை. மாவட்டத்தின் மற்ற நீர் ஆதாரங்களும் இப்படி வறண்டு கிடக்கின்றன பல காரணங்களால். வேலூர் மாவட்டத்தில் உள்ள தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் கொன்றளித்த நீர்நிலைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. 1970s early 80sல வந்து அந்த இடத்துல டேனரிஸ், தோல் பட்டறைகள் வெள்ளூர், ராணிப்பேட் இந்த பகுதிகளில் வர ஆரம்பிச்சு. இதுக்கு பின்னாடியும் வந்து இந்த வெளிநாட்டில், அதாவது முன்னாடி வந்து அது இருந்த இடங்கள் வந்து இட்டாலி, போர்த்துகல், ஸ்பெயின் இந்த போன்ற நாடுகள்ல அது இருந்துச்சுன்னா அந்த இடங்கள்ல வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு அதிகமாக ஆக அந்த ஒரு மாசுபடுத்துற தொழிற்சாலைகள் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது. ஏற்கனவே பாலாறும் தென்பெண்ணையும் வற்றி அதை முற்றிலும் மரித்து போக செய்யும்
மணல் கொள்ளைகள் மிக ஜரூராக நடந்து வருகிறது. பாலாறுங்கிறது நிலத்துக்கு மேல ஓடக்கூடிய ஒரு ஆறு கிடையாது. அந்த ஆறை நீங்க மழை சீசன்ல ஒரு சில நாட்கள் மட்டும்தான் மேல ஓடுற மாதிரி பார்க்க முடியும். இல்லாட்டி அது பல மீட்டர் கணக்கான ஆழத்துக்கு வெறும் மணல் மட்டும்தான் அந்த இடத்துல. அந்த மண்ணு ஒரு பஞ்சு மாதிரி, அந்த பஞ்சுக்குள்ள தண்ணி இருக்கும். நம்ம விழற தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு வச்சுக்கணும். அது எப்ப வேணுமோ நம்ம கேட்டா கொடுக்கும் அந்த தண்ணி. இப்ப அந்த மாதிரி அது ஒரு பெரிய வளம், இயற்கை வளம். அந்த வளத்துல அந்த பஞ்சை சுரண்டறதுக்கு மணல் கொள்ளை அப்படின்னு வந்துருச்சு. அந்த பஞ்சுக்குள்ள இருக்கிற தண்ணியை கெடுக்கிறதுக்கு தொழிற்சாலைகள் சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்தோம். மற்ற ஆறுகளும் ஏரிகளும் குளங்களும் கூட முற்றிலும் வற்றி போய் கிடக்கிறது. சேலத்துல அங்க இருக்கக்கூடிய ஏற்காடு மலைகள், அதோட அடிவாரத்துல ஒட்டுமொத்தமா நம்ம மைனிங் சுரங்கங்கள், மேக்னசைட் மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சுரங்கங்களை போட்டு அங்க இருந்த ஒட்டுமொத்த காடுகளையும் அழிச்சிருக்கோம். சேலத்துக்கு எப்பயுமே தண்ணி பிரச்சனை இருக்கு. இந்த ஒரு திருமணிமுத்தாறுன்னு ஒரு ஆறு, அந்த ஆறு இப்ப ஆறே இல்லை. அது கீழே கான்கிரீட்டை போட்டு அது ஒரு சாக்கடை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. திருச்சியை தலைநகராக மாற்றலாம் என்று எம்ஜிஆர் நினைத்ததற்கு சென்னையின் தண்ணீர் பிரச்சனையும் ஒரு காரணம். காவிரி டெல்டாவில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய நீர் கர்நாடகாவை நம்பி இருக்கு. கர்நாடகால காடு அழிஞ்சா நம்ம கவலைப்படணும். கவலைப்பட்டா நம்மளுக்கு தண்ணி வரும். கவலைப்பட்டு நம்ம அதுல நடவடிக்கை எடுத்தா. காவிரியால் வளம் பெற்று புகழோடு விளங்கிய திருச்சியும் தஞ்சையுமே இன்று தண்ணீர் பிரச்சனையால் தவித்துக் கொண்டிருக்கின்றன. இவ்வளவு சண்டை போட்டு காவிரி தண்ணி நம்ம தமிழ்நாட்டு கரையை தாண்டும் போது, பார்டரை தாண்டும் போது உள்ள முதல்ல இருக்கக்கூடிய இடம் மேட்டூர். மேட்டூர் பகுதியில் என்ன பண்றோம்? அங்க ஒரு தெர்மல் பிளான்ட்டை கட்டி ஒட்டுமொத்த சாம்பல் கழிவுகள் உட்பட அந்த தண்ணியை நம்ம காவிரிக்கு கொண்டு போய் விடுறோம். அதாவது வாடா காவேரி வாவா காவேரின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு வந்த உடனே அதை மூஞ்சிலே துப்புறோம். திருவாரூர் போங்க, ட்ரை பீரியட்ல கூட காவிரியில தண்ணி வரலங்கிற நேரத்துல கூட அங்க சில ஆறுகள்ல தண்ணி போய்கிட்டே இருக்கும் கருப்பா. அத்தனையும் சீவேஜ். உலகிற்கே சோறு போட்ட இந்த பகுதி விவசாயிகள் பலர் இன்று உணவுக்கே வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அதிகமா தண்ணீரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற வேளாண்மை பொருட்கள் இருக்குது. இன்னைக்கு நெல்லு, பருத்தி, கரும்பு இது போன்றதுக்கெல்லாம் கரும்புக்கும் நெல்லுக்கும் அதிகமா தண்ணி தேவைப்படுது. ஆனா கரும்புடைய தேவை என்ன வாழ்க்கைக்கு, அதே சமயத்துல புன்சை நிலம், அதுல வர உணவு பயிர்கள் இதெல்லாம் ஒப்பிட்டு இன்னும் நிறைய தண்ணீருக்கு அந்த பயிர்களை எல்லாம் கட்டுப்படுத்தலாம், முறைப்படுத்தலாம். விவசாய நிலங்கள் பல வீட்டு மனைகளாக மாறிப்போய்விட்டன. விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட் பண்ணி தொழிற்சாலைகளுக்கு அதை கொடுத்துட்டு இருக்காங்க. நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த பகுதிகளில் மட்டும் ஏராளமான இந்த நிலக்கரி எரிச்சு மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய பவர் பிளான்ட்ஸ் அது வர இருக்கு. சென்னை மக்களின் தாகம் தீர்க்கும் வீராணம் ஏரி உள்ள கடலூர் மாவட்ட மக்களையும் விட்டு வைக்கவில்லை தண்ணீர் தட்டுப்பாடு. வீராணம் ஏரியும் கழிவுகள் கொட்டப்பட்டு மாசுபட்டு கிடக்கிறது. செய்யூர் பகுதியில் இப்போ ஒரு 4000 மெகாவாட் அனல் மின்சார நிலையம் கட்ட போறதா இருக்காங்க. அது கட்டக்கூடிய இடங்கள்ல ஒட்டுமொத்தம் 80 ஏரிகள் இருக்கு. இந்த ஏரிகள்ல ஒரு ஏரி கூட நம்ம இந்திய நாடு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கட்டப்பட்டது கிடையாது. இதுல சில ஏரிகள் ராஜராஜ சோழ காலத்துல 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஏரி. இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதுமே தண்ணீர் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நம்மூரில் நடப்பது போல் இத்தனை அநியாயங்கள் வேறு எங்கும் நடக்காது. இந்திய அளவுல தமிழகம் ஒரு முற்றிலும் மாறுபட்ட மாநிலம். எல்லா மாநிலங்களும் தென்மேற்கு பருவமழையை பெய்யும், எல்லா மாநிலங்களும் உண்டு. ஆனா தமிழகத்தை மட்டும்தான் வடகிழக்கு பருவமழையை நம்பி இருக்கிற மாநிலம். அந்த வடகிழக்கு பருவமழை மாநிலம்னா ஒரு கடைசி 3 மாதத்துல தான் அந்த மழை கிடைக்கும். அந்த 3 மாதத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள்ல பெருமளவுக்கு மழையை பெய்திரும். அப்ப அந்த பெருமளவு மழையை பெய்தா பின்னாடி என்னன்னா மழை இருக்காது, தண்ணி இருக்காது. இப்ப இந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப நம்ம மாநிலம் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் தான் மழை கிடைக்கும். அந்த மழையும் அதிக அளவுக்கு இருக்கும். இப்ப அதை மையப்படுத்தணும். நம்ம தொடர்ச்சியா மழை இல்லைன்னு பத்தி யோசிக்க தேவை. ஆனா 1 மணி நேரம் மழை பெய்தாலும் இல்ல ஒரு நாள் பெய்தாலும் அந்த மழை நீரை எவ்வாறு சேமிப்பது, அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். தமிழ்நாட்டில் மொத்தம் 17 ஆற்றுப்படுகைகளும் 39,202 நீர்நிலைகளும் உள்ளன. இதில்
50% மேல் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஏரிகள் இருக்கக்கூடிய இடங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்ல தான் ஏரிகள் அதிகம். கம்மாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுரை, அந்த புதுக்கோட்டை இந்த மாதிரி இடங்கள்ல அது அதிகம். இப்ப மதுரை, புதுக்கோட்டை இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க நகரமயமாதல்னால அந்த கம்மாய்கள் அழிஞ்சிருக்கு. அதனால வரக்கூடிய தண்ணி பிரச்சனைகள் அந்த இடங்கள்ல இருக்கு. ராமநாதபுரம் எப்பயுமே தண்ணிக்கு ஒரு மழை தண்ணி கம்மியா வரக்கூடிய இடம். அந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த இடத்துல வந்து மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் ரொம்ப சிறப்பா செய்யப்பட்டது. இந்த நீர்நிலைகளில் மிகச் சொற்பமான எண்ணிக்கையை தவிர மற்றவை அனைத்தும் மெதுவாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்துல வந்து ஏரிகள் வந்து நல்லா பராமரிக்கப்பட்டது. ஏன்னா அந்த ஏரிகள் எல்லாம் மக்கள் கையில இருந்தது, மக்கள் பராமரிச்சுட்டு இருந்தாங்க. வண்டல் மண் சொல்லுவோம். வண்டல் மண்ன்றது பல இடத்துல ஆறு ஓடி வரும். அப்ப வரும்போது பல விதமான கனிமங்களை அது புரட்டி போட்டு தான் இங்க நம்ம கிட்ட நிறுத்துது. அப்ப அந்த வண்டல் மண்ணை ஒரு 7 அடி வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த சில்ட் மணலை எடுத்து அவங்க விவசாயத்துக்கு பண்ணாங்க, செங்கல் பண்ணாங்க, வீடு கட்டினாங்க. இன்னொன்னு மண்பாண்டம் செய்வதற்காக அந்த வண்டல் மண் எடுப்பாங்க. இன்னும் வந்து துணி துவைப்பதற்காக வேண்டி அந்த வண்டல் மண் எடுத்து துணி துவைச்சிருக்காங்க. இதுல 2 விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த மண்ணை எடுத்து நம்ம வந்து நிலத்துக்கு போடுறோம். ரெண்டாவது அந்த ஏரியா தூர் வாரியம். அதுக்குன்னு காவலாளிகள் இருந்திருக்காங்க, ஊர் கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு. இப்படி குடிநீரை வந்து பல்வேறு வகையில் எடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஏரியா வந்து பிடபிள்யூடி எடுத்து வச்ச கையில எடுத்துக்கிட்டு அந்த குடிமராமத்துங்கிற விஷயம் நடக்கல, மக்கள் கையிலயும் இல்ல, அரசாங்கமும் அதை சரிவர செய்யல. அரசு துறையிலிருந்து என்னென்ன ஒரு வளர்ச்சிக்காக கட்டிடங்கள் கட்டப்பட்டதோ அவங்களுடைய முதல் தேர்வு எதுவா இருக்குன்னா நீர்நிலைகள். சிறப்பு பொருளாதார மண்டலம்ன்ற பேர்ல எவ்வளவோ ஏரிகள் நாசமாயிருக்கு. இப்ப ஏரிகள் நாசமாக்குறதுக்கு ஏரியோட கரைக்குள்ள போயிட்டு ஆக்கிரமிப்பு செய்யணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஏரியோட நீர்பிடிப்பு பகுதியை நீங்க தொட்டீங்கன்னா ஏரி இன்டாக்டா இருந்தாலும் அதுல தண்ணி இருக்காது. ஒரு கார் தயாரிக்கிறது 12 லட்சம் லிட்டர் தேவை. 1 கிலோ பருத்தி தயாரிக்கிறதுக்கு 45,000 லிட்டர் தேவை. நீங்க ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு 13,000 லிட்டர் தண்ணி தேவை. இந்த மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா ஈரோடு, அந்த திருப்பூர் இந்த பக்கம் போனீங்கன்னா அங்க வந்து குட்டி ஜப்பான் நம்ம சொல்றோம், சிவகாசி ஆகட்டும், எங்க போனாலும் சொன்னீங்கன்னா அங்க இருந்து உற்பத்தி ஆகிற பொருட்கள் எதுவுமே நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல. எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து வெளிநாடு போகுது, திருப்பி அங்க இருந்து சீலை போட்டு இங்க இருந்து விற்கிறான். அப்ப நீங்க அவன் ஏன் அவங்க ஊர்ல கார் தயாரிக்க முடியாதா? ஏன் அவங்க ஊர்ல பனியன் தயாரிக்க முடியாதா? ஏன் அவங்க ஊர்ல வேற ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்க முடியாதா? நம் முன்னோர்கள் நீர் மேலாண்மையில் மிகச் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கும், ஒரு அரச மரத்தை நட்டு வைப்பாங்க, ஒரு வேப்பமரத்தை நட்டு வைப்பாங்க. அதுல ஏதோ ஒரு சிறு சிறு வழி நாட்டு தெய்வங்களை நட்டுட்டு அந்த தெய்வம் தான் அது காவல் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. ஏன்னா அப்ப தண்ணி இருந்துச்சுன்னா அது யாரும் பொல்யூட் பண்ண மாட்டாங்க, அது வீணாக்க மாட்டாங்க, கெடுக்க மாட்டாங்கன்ற ஒரு பயத்தை உருவாக்குறதுக்காக ஒவ்வொரு ஊரையும் வச்சிட்டு இருந்தாங்க. நீர் பாய்ச்சி, நீர் கட்டி அப்படிலாம் பேர்ல ஒருவர் இருப்பார். அவர் தான் வந்து தண்ணீரை எப்படி வந்து பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அந்த தண்ணீரை யாருக்கு எவ்வளவு பகிர்ச்சி கொடுக்கணும், தலைமடை கடமடைன்னு சொல்லிட்டு அந்த ஏரியை ஒட்டி பல்வேறு பிரிவு நிலங்கள் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் பயன்பாடு இருந்திருக்கும். கோவில் குளங்கள் மத சம்பந்தப்பட்டவை மட்டுமல்ல, அவை சமூக பயன்பாட்டையும் மனதில் கொண்டே அமைக்கப்பட்டவை. 2395 கோவில் குளங்களில் 1000 குளங்களுக்கு மேல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு விட்டன அல்லது பராமரிப்பில்லாமல் கிடக்கின்றன. இந்த குளங்களில் 22 குளங்கள் 12ஆம் நூற்றாண்டுக்கு முன் உருவாக்கப்பட்டவை. கங்கை சோழபுரம் உருவாக்குனாரா, ராஜேந்திர சோழன் உருவாக்குனாரா, அது பக்கத்துல இருந்து சோழகங்கை ஏரின்னு சொல்லி பெரிய ஏரி உருவாக்கியிருப்பார். இந்த பெரிய ஏரிகளுக்கும் பேரரசுகள் உருவானதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அப்போதெல்லாம் தண்ணீருக்கு தட்டுப்பாடே வந்ததில்லை. செழித்து இருந்தன விவசாய நிலங்கள். ராஜராஜ சோழன் வந்து இன்னைக்கும் பெரிய அளவு கொண்டாடுறோம்னா ராஜராஜ சோழன் மாதிரி ஒரு நீர் மேலாண்மை சிறந்து பண்ணது யாருமே கிடையாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க தஞ்சாவூர் போனீங்கன்னா அவங்க பெருமையா சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் காலாலே விவசாயம் பண்றவங்க அப்படின்னு. ஏன்னா ஓட தண்ணியில ஓடிட்டு இருக்கோம், இல்ல வாய்க்கால் சிறு வாய்க்கால் ஓடிட்டு இருக்கும். அவங்க காலை வச்சு லேசா விலைக்கு விட்டாங்கன்னா ஒரு வயல்ல இருந்து இன்னொரு வயலுக்கு போகும். அவன் மண்வெட்டி பிடிக்கிறதோ இல்ல போர் போடுறதோ கிணத்து ஏற்றமோ அவங்களுக்கு கிடையாது. கிணற்று பாசனம்ன்றது அவன் நினைச்சு கூட பார்க்காத விஷயம். இன்னைக்கு வந்து மிக மோசமா நம்ம கொண்டு போனதெல்லாம் அவன் இருந்துட்டு இருக்கான். ஆற்று வழியில இருந்து வந்த தண்ணிகளை அழகாக மடை திருப்பி
மடை திருப்பி எந்த அளவுக்கு வந்தா இது அடுத்து கொண்டு போக முடியும் அப்படின்னு கேட்க, நிலப்பரப்பு எப்படி இருக்கோ நீரோட்டம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு பக்கம் திசை திருப்பி கொண்டு போனாங்க. ஆங்கில காலத்துல கூட வந்து ஏரிகளை நீர்நிலை பராமரிப்பது குறித்து, அணைகள் கட்டுவது குறித்து ஒரு சில, ஏன்னா அவங்களுக்கு அந்த விவசாயத்தின் மூலமாக வரிகளுக்காக வேண்டிய சில முன்னெடுப்புகள் எடுத்தாங்க. ஆனா அதற்கு அடுத்து விடுதலை நம்ம வாங்கிய பிறகு இது முழுமையாக நம்முடைய நீர்நிலை பராமரிக்கப்பட்டதா அப்படின்னா அது கேள்விக்குரியதா இருக்கு. இன்று விவசாயிகள் பலர் வேறு தொழிலுக்கு சென்று விட்டனர். காரணம் மழை இல்லை. பெரும்பான்மையான நீர்நிலைகள் அத்தனையும் வற்றி போய்விட்டன. நம்ம வந்து எந்த விஷயம் செஞ்சாலும், அது நல்லது செய்யறோம் சொல்லிட்டு நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செய்யறோம் சொல்லிட்டு கெட்டது செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும் அது வந்து இயற்கையை சுரண்டி எடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்பு ஒன்று இருக்கு. இந்த பொருளாதார அமைப்போட வடிவம் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு நம்ம பூர்வீகள் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னாக்கா அந்த இடத்தோட சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு பொருளாதாரம் இருக்கும். அந்த இடத்துல தண்ணி அதிகமா இருந்துச்சுனாக்க தண்ணி அதிகமா பயன்படுத்தி செய்ய வேண்டிய வேலைகளை அங்க செய்வாங்க. தண்ணி இல்லாத இடங்கள்ல தண்ணி இல்லாத ஒரு பயிர்களோ மற்ற தொழில்களோ செய்வாங்க. நிலத்தடி நீரும் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. நிலத்தடி நீர் ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்கு. போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆங்கிலத்துல காம்படிட்டிவ் டீப்பனிங் சொல்லுவாங்க. என்னோட கிணறு நான் வெட்டுறேன், உடனே உங்க கிணத்து தண்ணி கீழே போகுது, உடனே நீங்க வெட்டுறீங்க. இந்த தமிழ்நாடு முழுக்க போட்டுட்டு கிணறு வெட்டுறதுனால தண்ணி கீழே போய்கிட்டே இருக்கு. 100 அடி 200 அடி இருக்கக்கூடிய ஆக்விஃபர்ஸ் நம்ம எடுக்கிறதுனால திரும்பி அதை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். ஆனா அதை நீங்க மாசுபடுத்திட்டீங்கன்னா அது வந்து சரி பண்றதுக்கு தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் அதுக்கான பொருளாதார வசதி இருக்காது. அந்த பணத்தை நம்ம செலவும் பண்ண மாட்டோம். இன்னைக்கு வந்து பெய்யற மழை தண்ணீரை நம்ம சேகரிக்கிறோம். நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா நம்ம ரூஃப் இருக்கு இல்லையா, வீடுக்கு மேல இருக்கிற ரூஃப், அந்த தண்ணியை சேகரிச்சு அது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்றோம். அது தப்பு. அது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா ஏரி குளங்கள் அதுல சேர்க்கறதா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இதுதான் உண்மையான ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லிச் சென்றான் வள்ளுவன். 2000 ஆண்டுகளாக அதை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் பொருள் மட்டும் இன்னும் புரிந்தபாடில்லை நமக்கு. 65% இருந்த விவசாய நிலப்பரப்பு இன்னைக்கு 25% குறைஞ்சிருக்கு. மக்கள் தொகை 12 மடங்கு பெருகிட்டோம். அப்ப 25% உற்பத்தி பண்ணி நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமா? நான் காவிரில இருந்து திருடி கொண்டாடுவேன், கிருஷ்ணால இருந்து திருடி கொண்டாடுவேன், நதிகளை இணைச்சு நான் கங்கையில இருந்து கொண்டாடுவேன். என் ஊர்ல இருக்கிற தண்ணியை ஒழுங்கா வைக்கிறதுக்கு வக்கு இல்ல. நார்த் இந்தியால இருந்து தண்ணியை கொண்டு வந்து அதை கெடுப்பேன். ஒரு கிராமம் என்றால் ஒரு ஏரி, குளம், குட்டை, ஊருணி, கம்மா என்று இருந்து கொண்டு இருக்கும். அப்ப வந்து இன்னைக்கு தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட மாவட்டம் இருக்குன்னா ஒரு மாவட்டத்துக்கு 1000 முதற்கொண்டு 1500 வரை நீர்நிலைகள் இருந்தது. அது எங்கே போயிற்று? ஒண்ணு இந்த பொருளாதார கட்டமைப்பு இருக்கும், இல்லாட்டி நீர் இருக்கும். ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா அது முடியாத விஷயம். உலகின் முதல் உயிர் தண்ணீரில் தான் தோன்றியது. உயிர்களில் கடைசியாக வந்த மனிதன் அவனுக்கு முன் தோன்றிய மற்ற உயிர்களின் தண்ணீரையும் சேர்த்து தீர்த்து கொண்டிருக்கிறார். கிடைக்காத தண்ணீரை காசு கொடுத்து வாங்க முடியும் மனிதனால். ஆனால் பறவைகளாலும் விலங்குகளாலும் காசு கொடுத்தா வாங்க முடியும்? இருக்கிற வளங்களை வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனை வராம மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டனாக்கா அதுக்கு பதில் முடியும்ன்றதா சொல்ல முடியும். ஆனா பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா அதுக்கான சாத்தியக்கூறு வந்து எனக்கு கண்ணில் பட மாட்டேங்குது. சரி, காசு கொடுத்தும் கூட வாங்க முடியாத நிலை வரும்போது என்ன செய்ய போகிறான் மனிதன்?